மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இதோ வருது அதோ வருது இதோ வருதுன்னு சொன்ன மாதிரி ஒரு வழியாக பாஜகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விடுறது பாஜக தலைமை. இன்னும் நாட்கள் ரொம்ப குறைவு. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் நம்ம திங்கட்கிழமை தான். அன்னைக்கு தான் கடைசி நாள். இடையில லீவ் வந்துருச்சு. சண்டே பண்ண முடியாது. இப்போ ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு தேதி 3. இன்னும் சரியாக 20 நாட்கள் தான் இருக்கு. இன்றிலிருந்து அவர்கள் தொகுதியில தெரு தெருவா போக முடியுமா, அவங்க எல்லா மக்களையும் சந்திக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ரொம்ப சவாலான விஷயம்தான் மக்களை அவங்க சந்திக்கிறது. ஏன்னா அதே தொகுதியிலேயே அந்த ஊரை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களாக சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்கள ஏற்கனவே முகம் அறிஞ்சிருப்பாங்க. பல இடங்களை போய் அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கான சூழல் இந்த இந்த பட்டியலில் எத்தனை பேருக்கு அந்த தொகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஆர் காந்தி அவருக்கு நாகர்கோயிலில் மீண்டும் கொடுத்துருக்காங்க. அவர் அங்க ஏற்கனவே அறியப்பட்டவர். அவர் சிட்டிங் எம்எல்ஏ. அதனால அவருக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அதே மாதிரி வானதி அவங்க இந்த முறை இடம் மாறி இருக்காங்க. அவங்க தெற்கு கோவை தெற்குக்கு போயிட்டாங்க. ஏன் தெற்குக்கு போனாங்க அப்படின்றது ஒரு பெரிய வடக்குக்கு போயிட்டாங்க. தெற்குல இருந்தாங்க, இப்ப கோவை வடக்குக்கு போயிட்டாங்க. அவங்க ஏன் வடக்குக்கு போனாங்க அப்படின்னா, தெற்குல நம்ம செந்தில் பாலாஜி போய் நிக்கிறதுக்கு போயிட்டாரு. இப்ப அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, செந்தில் பாலாஜியோட எதிர்த்து போட்டி போறது ரொம்ப கஷ்டம். கமலஹாசனை ஏமாத்திட்டாங்க. கமலஹாசன் கடந்த முறை வெற்றி தருவாயில நின்று கடைசி நேரத்துல குறைந்த சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல அவர் கமலஹாசன் தோற்கடிக்கப்பட்டார் அல்லது தோத்து போனதாக சொல்லப்பட்டார்னு கூட ஒரு சர்ச்சைகள்லாம் எழும்புச்சு. உண்மையிலேயே வெற்றி பெற்றது யாருன்னு அவரவர் மனசாட்சிக்கு தெரியும். கமலஹாசன் கடந்த முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல. வானதி தோல்வி அடைந்த வானதியை வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள் என்றெல்லாம் அப்ப சர்ச்சைகள்லாம் கிளம்புச்சு. அது ஒரு வழியா அவங்க அந்த பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப மீண்டும் அவர்கள் அதே தொகுதியில நிக்கல. ஏன்னா அந்த தொகுதியில அவர்கள் பெருசா எதுவும் செய்வதற்கான சாத்தியமும் இல்லை. இப்போ வடக்குக்கு போயிட்டாங்க வானதி. ஆனால் கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு தொகுதி வேணும், நான் இந்த கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல தான் நிற்பேன்னு சொல்லி ரொம்ப காலமாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தது முன்னாள் மாநில தலைவராக இருந்த மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை இந்த முறை ஓட விட்டுருக்குது பாஜக, துரத்தி விட்டுட்டு இருக்கு, லிஸ்ட்ல இல்லை. அதனால அவரை ஓரங்கட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இந்த பாஜகவில் யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கியும் போடுவாங்க. தூக்கி போட்ட கருவேப்பிலையை மறுபடியும் கொண்டு வச்சு ஏதாவது ஒன்று செய்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப எல்முருகன் இப்ப மத்தியில அமைச்சரா இருக்காரு, இணை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் இப்ப அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் இப்ப மாநில அரசியலுக்கு மறுபடியும் திரும்புறார். எல்முருகன் மாநில அரசியலுக்கு மறுபடியும் திரும்புகிறார். ஏன் திரும்புறாரு அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். இப்ப எல்முருகன் பாத்தீங்கன்னா அவினாசி அந்த தொகுதியில அவர் நிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சராக இருந்து வேல் யாத்திரெல்லாம் போயிட்டு அதன் பின்னாடி தான் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியே கிடைச்சது. தோத்து போயிட்டார். இங்க அவர் தோல்வி. தமிழ்நாட்டுல அவரால் வெற்றி பெற முடியல. அவர் நின்று பார்த்தாரு, எம்எல்ஏக்கு நின்று பார்த்தார், அங்கேயும் தோல்வி முகம். எம்பி தேர்தல் நின்று பார்த்தார், அங்கேயும் தோல்வி முகம். அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்து வச்சிருக்குது பாஜக. இப்ப மீண்டும் அவர் அவினாசியில அவர் இப்போ சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அவர் அவினாசியில ஏன் அவரை மறுபடியும் மாநில அரசுக்கு திருப்பி விடுறாங்கன்னா, அண்ணாமலையை மத்தியில அவர்கள் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டாக் இருக்கு. ரொம்ப காலமா அந்த டாக் ஓடிட்டு இருக்கு. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான் இது. அவர் அண்ணாமலையை இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல அவர் ஒத்து வரல. ஏன்னா எடப்பாடிக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தமா போச்சு. எடப்பாடி ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி அண்ணாமலை ஆதரவாளர்கள் யார் யாருன்னு தேடி 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 எடுத்து அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவருக்கு எந்தெந்த தொகுதி பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. பாஜக வெற்றியே பெற முடியாத தொகுதிகள் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் நேரடியாக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த தொகுதிகள் எல்லாம் பாஜக வசம் தள்ளி விட்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காரு எடப்பாடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுல நம்ம அண்ணாமலைக்கு அங்க சீட்டும் அவருக்கு கொடுக்கப்படலை. கொடுப்பாங்கன்னாங்க. கடைசியில அவர் தான் ட்ரெண்ட் செக்டாரா மாத்த போறாரு. அவர் தான் பெரிய ட்விஸ்ட் அடிக்க போறாரு. பாண்டிச்சேரியில இருந்தவரை ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு எல்லாம் அவர் பேசினாங்கன்னு சொல்லும் போது வேட்பாளர் பட்டியல்ல அண்ணாமலை இருக்காருன்னு நிறைய பேர் உருட்டினாங்க. நயினார் நாகேந்திரனே சொன்னார், அண்ணாமலை பட்டியலில் எல்லார் பேரும் இருக்கு, அண்ணாமலை பேர் இருக்கானா சார்? எல்லார் பேரும் இருக்கு சார், எனக்கு தெரியாது சார், தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுன்னு
நைஸா வந்து கடைசி வரைக்கும் இருக்குன்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கடைசியில பட்டியல் வெளிவந்துச்சு. அண்ணாமலை பேரை காணோம். அண்ணாமலை கடுமையான அப்செட்ல இருக்காரு. ஏற்கனவே அண்ணாமலை ஏன் அப்செட்ல இருக்காருன்னா, அவருக்கு இந்த பாஜக அரசாங்கம் பாஜக சொன்ன எந்த விதத்தையும் அவருக்கு செஞ்சு கொடுக்கலன்னு அவர் கோவத்துல இருக்காரு. ஆனா அவர் என்ன செஞ்சு கீச்சிட்டாருன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் செஞ்சு கிடைக்கல. பாஜகவுக்கு அவர் வந்து ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு அங்கிருந்து பாஜக அவர் சேர்ந்த போது அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு, அவருக்கு இருந்த வசதி வாய்ப்புகள், இப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகள், சொத்து மதிப்புன்றது பல 100 மடங்கு 1000 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் இவர் தன்னுடைய மாநில தலைவராக இருக்கிற காலகட்டத்துல பல பேரை மிரட்டி உருட்டி ஈடி வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி உருட்டியே பல 100 கோடிகளை சம்பாதிச்சாருன்னு அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அவருடைய மனைவி பேர்ல ஏராளமான தொழில் முதலீடுகள் இருக்கு. பெங்களூர்ல பல நிறுவனங்கள் நடத்துறாங்க. இங்க அவர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் அவர் வந்து நான் படிக்க போறேன், அரசியல் கத்துக்க போறேன்னு சொன்னதெல்லாம் பொய், பித்தலாட்டம்னு சொல்றாங்க. அங்க போனதும் இவருடைய வருமானங்களை முதலீடு செய்வதற்காக, பங்களா வாங்குறதுக்காக, அங்க நிறைய விஷயங்கள் செய்வதற்காக தான் அவர் லண்டன் போனாரு, அங்க போனாரு. அரசியல் கத்துக்கிறது இங்கேயே ஒண்ணும் தெரியல, உள்ளூர்லயே ஓணாம் பிடிக்க தெரியல, இல்ல அசலூர்ல போய் வந்து ஆணை பிடிக்க போறாருன்னு கதை மாதிரி அப்போ எல்லாரும் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அந்த எல்லா விமர்சனத்தையும் அண்ணாமலை தூக்கி தொடச்சி எறிஞ்சிட்டு வழக்கம் போல அவர் ஜாலியா தான் இருக்காரு. அவர் வீட்டுக்கு எவன்டா காசு கொடுக்குறான் வாடகைன்னா தெரியாது. லட்சக்கணக்கில் எவனோ வந்து நண்பர்கள் உதவி செய்யறாங்க. இது மாதிரி ஒரு ட்ரிக்கு உலகத்துல எவனுமே பண்ணது இல்லைங்க. இது வந்து இந்த கிரிமினாலஜி எல்லாம் தெரியும். ஐபிஎஸ் படிச்சிருக்காருல்ல, அது எப்படி படிச்சாரா இல்லைன்னா அவருக்கு வந்து ஏதாவது மார்க்க போட்டு அவர் வந்து ஒப்பேத்திட்டாங்களான்னு தெரியல. மாஜி ஐபிஎஸ் ஆக ஏன் மாறினார்னா, அங்க அவர் கர்நாடகத்துல வழக்குகள் நிறைய தலைமையில விழுந்துருச்சுன்றாங்க. ஒரு போலி என்கவுண்டர், ஏகப்பட்ட கொலைகேஸ், இது எல்லாத்துக்கும் இவரும் உடந்தையாக இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் நீ ரிசைன்மெண்ட் போயிடுன்னு சொன்னதுனால தான் அவர் ரிசைன்மெண்ட் வந்திருக்காரு. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குங்க. எல்லாரும் யோகியெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து பயங்கரமான ஆட்களா தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அண்ணாமலையை ஓரங்கட்டி இருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மயிலாப்பூரை தான் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா எஜமான விசுவாசம், அது வந்து டெல்லிக்கு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டு எடப்பாடி ஆடிட்டு இருக்காரு. அதனால அதிமுக தொகுதியிலோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல, பாஜக தொகுதியில் தான் ஆரம்பிச்சார். அதுல இவங்களே வாண்டடா போய் வண்டியில ஏறிக்கிட்டு அவங்க பிரச்சாரத்தெல்லாம் அப்பயே தொடங்கிட்டாங்க. ஒரு பேரப்ப அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அப்போ தமிழிசைக்கு தனக்கு மயிலாப்பூர் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிந்திருக்கிறது, அல்லது அவர் அதை வேணும்னு அடம் பிடிச்சு அங்க போய் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவருக்கு வந்து அங்க கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் பாஜக முகம் தெரிஞ்ச ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்னு எல் முருகன், இன்னொன்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன், ஒன்னு வானதி சீனிவாசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம சீனிவாசன் ஒருத்தர், அவர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. அவர் எந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, மதுரை சவுத் வந்து ராம சீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து நயினார் நாகேந்திரன் சாத்தூர், ஏற்கனவே நின்ற தொகுதியிலிருந்து தொகுதி மாறுகிறார். எப்படி வானதி வந்து இங்க நிக்காம அங்க ஓடி போறாங்களோ அதே மாதிரி சாத்தூருக்கு இவரும் வந்து நயினாரும் கிளம்பிடுறாரு. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் மீது ஏற்கனவே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவர் வந்து கடந்த தேர்தலில் அவருக்கு வேட்பாளருக்கு வழங்கப்படுவதற்காக எடுத்து செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் வந்து ரயில்ல பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அந்த பணம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த பணம் திரும்ப பெறப்பட்டதா அல்லது ஆவணங்கள் காட்டப்பட்டதா, அந்த பணம் உண்மையிலே யாருது, கள்ள பணமா, அந்நிய செலவணி பணமா, அவாலா பணமா, எதுவுமே தெரியாது. அது வந்து இவருடைய ஹோட்டல்ல இருந்து எடுத்து செல்லப்பட்ட பணம்னு தான் அன்றைக்கு சொல்லப்படுது. அந்த பணத்தை ரயில்ல போகுதுன்னு காட்டி கொடுத்தது அண்ணாமலைன்னு ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துட்டார் நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதன் காரணமா தான் அண்ணாமலையை ஓட விரட்டி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை பாஜக ஏற்படுத்தி இருக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய மந்திரி பதவி கிடைச்சிடும், எம்பி பதவி கிடைச்சிடும், அல்லது இடைத்தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிடுவேன் ரொம்ப நம்பிக்கையோடு காங்கிரஸ்ல இருந்து பல ஆண்டுகள் பல தேர்தல்களை வெற்றி பெற்று விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜக சேர்ந்தாங்க. சேர்ந்து கிட்டத்தட்ட இடைத்தேர்தலையும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, பல ஆண்டுகள் ஓடிடுச்சு. இப்போ யாருமே சீண்டாம இருந்தாங்க.
எப்படியோ தெரியல, மீண்டும் அவர்களுக்கு விளவங்கோடு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. விஜயதாரணிக்கு மீண்டும் விளவங்கோடு பாஜக சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெற்றி பெறுவார்களா என்பது கேள்விக்குறி. அங்க வந்து பெரிய செல்வாக்கு அவங்களுக்கு கிடையாது. அவங்க எத்தனை முறை வென்றாலும் அது அத்தனையும் திமுக ஆதரவுனாலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப திமுக எதிராக அவங்க பாஜக போய் நிக்கிறாங்க. சோ காங்கிரஸும் கை கொடுக்காது, திமுகவும் கை கொடுக்காது, அதிமுகவும் இவர்களை பெருசா வந்து ஏற்றுக்கொள்ளாது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த வேட்பாளர்கள்லயே எத்தனை பேர் உள்ளடி வேலை பார்த்து காலியாக போறாங்கன்னு பாருங்க. நிச்சயமாக பாஜக மலர்வது கஷ்டம், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா பின்வாசல் வழியாக இவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் உருவாக்கிட்டு அதுல அவங்க வந்து ஏதோ ஒரு சதி செய்வதற்காக திட்டமிடுக்கிறார்கள். அதனாலதான் மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இருக்கு அவர். அவர் இப்போ அங்கிருந்து வெளியில வரார். எல் முருகன் வெளியில வராருன்னா யோசித்து பாருங்க. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. நமக்கு வந்து மீண்டும் இங்க வந்து நம்ம வந்து வெற்றி பெற்று இங்க நம்ம புறவாசல் வழியாக ஏதாவது உள்ள போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. பாஜகவுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டுல எந்த இடத்திலும் பெரிய செல்வாக்கு இருக்க போவதில்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை. இதுவரை அவர்கள் வெற்றி பெற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த பெரிய அரசியல் கட்சிகளோடு அவங்க மேல படர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு முறை திமுக தயவால வெற்றி பெற்றார்கள், கடந்த முறை அதிமுக தயவால வெற்றி பெற்றார்கள். பாஜக என்கிற பாசிச சக்தி எந்த ரூபத்துல வந்தாலும் அதை ஏற்கக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவருடைய கருத்து. சோ உங்க எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு விஷயம், தயவு செய்து தாமரை எங்கெல்லாம் நிக்குதோ அவர்கள் ஏற்கனவே நோட்டா கீழே போனவங்க தான். அதே சூழலை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க போது, அதுதான் நடக்கவும் போகுது. ஆனால் தேர்தல் ஆணையம், எஸ்ஐஆர், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இவங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பது அது தெரியல, நமக்கு தெரியல. நிச்சயமாக இவர்கள் மக்களை நம்ப மாட்டாங்க, வாக்குச்சீட்டுகளை நம்ப மாட்டாங்க, உண்மையான வாக்காளர்களை நம்ப மாட்டாங்க. இவர்கள் நம்புவது, பாஜக நம்புவது மிஷினு, தேர்தல் கமிஷனு, தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள். இவங்களை கையில வச்சுக்கிட்டு எதை வேணாலும் செய்யலாம். அதாவது ரிசல்ட்டையே மாற்றக்கூடியவர்கள் இவங்க. கண்ணு முன்னாடி கேமரால பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சண்டிகர்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க. சண்டிகருடைய அந்த மேயர் தேர்தலில் கண்ணு முன்னாடியே வெற்றி பெற்ற வாக்குகளை திருத்தி அவருக்கு யார் பிடிக்குமோ அவங்களை வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிச்ச அசிங்கம் அவலம்லாம் பாஜகவில் நடக்கும். 27 வேட்பாளர் நிற்கிற எல்லா தொகுதிகளிலும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. பாஜகவை கிட்ட சேர்க்காம விரட்டி அடிங்க. அவங்க டெபாசிட் கூட வாங்கக்கூடாது, நோட்டாவுக்கு கீழே போனாலும் பரவாயில்ல. அப்பதான் தமிழ்நாடு மண் மதச்சார்பின்மை, மதம் என்கிற மதவெறியோடு வருகிற யாரையும் நாங்க சேர்க்க மாட்டோம், அவர்களுக்கு இங்கு இடமில்லைன்னு சொல்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மீண்டும் தன்னுடைய சக்தியை நிரூபிக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த வேட்பாளர் தேர்வுல அண்ணாமலை புறக்கணித்ததற்கு பின்னணி காரணம் என்னன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போடுவாங்க. எனக்கு அவரை புறக்கணிச்சிட்டாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். அவர் இப்ப ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். மீண்டும் எப்ப வேணாலும் பரன்ல போடப்பட்டவரை எடுத்து தூசி தட்டி மீண்டும் பாஜக பயன்படுத்தினாலும் பயன்படுத்தும், இல்ல தூக்கி போட்டாலும் போட்டுரும். பாஜக எதை வேணாலும் செய்யும். அதனால என்ன செய்ய போது பொறுத்திருப்போம். நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். இதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.